நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுத்தழல் அத்தியாயம் 8. முகில்திரை 1. யாதவ நிலம் முழுக்க பகலிலும் இருள் மூடி கிடப்பதாக அபிமன்யுவுக்கு தோன்றியது. பிரலம்பனிடம், என்ன இது, இன்னும் இருள் விலகவே இல்லை என்றான். பிரலம்பன் தன் புறவியை தட்டி சற்று முன்னால் வந்து, புரியவில்லை இளவரசே என்றான். பொழுது இன்னுமா விடியவில்லை என்றான் அபிமன்யு. இல்லையே, விடிந்து நெடுநேரமாயிற்றே என்று அவன் சுற்றிலும் பார்த்தான். இருள் விலகாதிருக்கிறது என்றான் அபிமன்யு. அவன் என்ன சொல்கிறான் என்றே புரியாமல் சுற்றிலும் நோக்கியபடி பிரலம்பன் உடன் வந்தான். சப்தபலம் நோக்கி செல்லும் வண்டி பாதையில் ஓரிரு கன்று தடங்கள் மட்டுமே இருந்தன. இங்கு வணிகர் வண்டிகளும் அடிக்கடி செல்வதில்லை போலும் என்று அபிமன்யு சொன்னான். ஆம், சில நாட்களுக்கு முன் மழை பெய்திருக்கிறது. அதன் பின்னர் வணிக வண்டிகள் எதுவும் போகவில்லை என்று தோன்றுகிறது என்றான் பிரலம்பன். அபிமன்யு, சப்தபலத்தின் துவாரகையில் அரசர் தங்கியிருக்கிறார் என்றால் அலுவல் வண்டிகளும் காவல் வண்டிகளும் சென்று கொண்டிருக்கத்தானே வேண்டும் என்றான். பிரலம்பன் குழப்பத்துடன், ஆம், ஒருவேளை வேறு வழி இருக்கலாம் என்றான். வேறு வழி என்றால் அது கூர்ஜரத்தை ஒட்டி போகும் காந்தாரர்களின் பெருவழி பாதையாக இருக்கும். அரசு முறையாக வருபவர்கள் அவ்வழியாக வருவார்களா என்றான் அபிமன்யு. எனக்கு புரியவில்லை என்ற பிரலம்பன், ஒவ்வொருவரும் தூக்கத்தில் நடப்பவர்கள் போல் இருக்கிறார்கள் என்றான். அதன் பின்னர்தான் அபிமன்யுவுக்கு அவன் உணர்ந்ததென்ன என்று புரிந்தது. யாதவ நிலத்தில் சாலையோரத்து இல்லங்களிலும் மேய்ச்சல் வெளிகளிலும் தென்பட்ட அனைவருமே துயில் விலகாதவர்கள் போலவோ துயரின் எடை கொண்டவர்கள் போலவோ தோன்றினார்கள். எங்கும் மானுட வாழ்வு எழுப்பும் ஓசை ஏதும் எழவில்லை. மானுடருடன் அணுக்கமான நாய்களும் பசுக்களும் கூட ஓசை இழந்து நிழல்களென நடமாடின. இவர்களையெல்லாம் ஏதேனும் இருள் தெய்வங்கள் பற்றி கொண்டிருக்கின்றனவா என்று அபிமன்யு கேட்டான். பிரலம்பன் மேலும் அருகே வந்து தாழ்ந்த குரலில், அரசரையே மூதேவி பற்றி கொண்டிருக்கிறது என்கிறார்கள். 14 ஆண்டுகளாக அவர் தன்னை முற்றிலும் கூட்டுக்குள் இழுத்து கொண்டு குலகறியாது வாழ்கிறார். அவர் உயிரோடில்லை என்று கூட பாரத வருஷத்தில் பேச்சிருக்கிறது. அங்கே சப்தபலத்தில் பெரும் கானகம் ஒன்றில் அவர் தவம் இருப்பதாகவும் சுற்றிலும் புற்று எழுந்து அவரை முற்றிலும் மூடிவிட்டதாகவும் அவருடைய தலையில் அணிந்த மயிர்பீலி மட்டும் ஒளி மங்காது வெளியே தெரிந்து உலகை நோக்கி கொண்டிருப்பதாகவும் சூதர்கள் பாடுகிறார்கள் என்றான். அபிமன்யு, ஆம், இதை முன்னரே எவரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான். ஆகவேதான் தங்களை அனுப்பியிருக்கிறார் பேரரசி. அவர் அனுப்பிய ஓலை அவருக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அதை இளைய யாதவர் நோக்கி இருக்கவே வாய்ப்பில்லை என்று பிரலம்பன் சொன்னான். கிளம்புவதற்கு முன்னர் காவலர்களிடம் உசாவி அறிந்தேன். இங்கே உண்மையில் யாதவ அரச குடியினர் எவரும் இல்லை. யாதவ பேரரசின் முதன்மை அமைச்சர்கள் கூட இல்லை. இளைய யாதவரின் இளமை தோழர் ஸ்ரீதமரின் ஆட்சியில் எளிய காவலர்களால் இந்நகர் நடத்தப்படுகிறது. அபிமன்யு, ஆம், நான் இதையெல்லாம் கேட்ட பின் கிளம்ப வேண்டுமென எண்ணினேன். அங்கே உண்டாட்டும் களியாட்டுமாக அந்நாள் கடந்தமையால் மறந்துவிட்டேன் என்றான். அதன் பின் வழி நெடுக அங்கிருந்த உயிரின்மையை அன்று பிரிதொன்றை நோக்க அபிமன்யுவால் முடியவில்லை. சாலை முச்சந்திகளில் அமர்ந்திருந்த முதிய யாதவர்கள் நெடுங்காலமாக ஒரு சொல்லேனும் உரையாடி கொள்ளாதவர்கள் போல் இருந்தனர். குளம்படி யோசை கேட்டு திரும்பி பார்த்தவர்களின் விழிகள் இறந்து குளிர்ந்த மீன்களின் நோக்கு கொண்டிருந்தன. அவர்களிடம் சென்று வழி உசாவுகையில் பலமுறை கேட்ட பின்னரே அவர்களுக்கு உள்ளே சுருண்டுறங்கிய உள்ளம் அதை கேட்டது. அங்கிருந்து ஒரு சொல் எழுந்து ஒலியாகி அவர்களை அடைவதற்கு மேலும் காலம் எடுத்தது. ஒவ்வொருவரும் இறந்துவிட்டவர்களைப் போல் இருக்கிறார்கள். குழந்தைகள் கூட ஓசையும் விரைவும் இழந்துள்ளன. ஒரு நிலம் முழுக்க இப்படி ஆகுமா என்ன என்று அபிமன்யு வியந்தான். பிரலம்பன், அரசன் எவ்வழி அவ்வழி குடிகள் என்கிறார்கள். ஒரு காலத்தில் யாதவ பெருநிலம் இசையிலும் காதலிலும் கொந்தளித்து கொண்டிருந்தது. யாதவ நாட்டில் ஆண்டு முழுக்க வசந்தம் என்று சூதர்கள் பாடுவதுண்டு.
என்ற பின் புன்னகைத்து, பிற நிலங்களில் மகளிர் 10 மாதத்தில் பெறும் பிள்ளைகளை இங்கே 5 மாதங்களில் பெற்றுவிடுகிறார்கள் என்பார்கள் என்றான். அபிமன்யு புன்னகைத்து, இப்போது இங்கு ஆடவரும் பெண்களும் ஒருவரை ஒருவர் நோக்குவது போலவே தோன்றவில்லை என்றான். சப்தபலத்தின் சிறிய கோட்டையை அவர்கள் முன் மாலை பொழுதில் சென்றடைந்தனர். பெருஞ்சாலை ஓரமாக அமைந்திருந்த காவல் மாடங்களில் எவரும் இருக்கவில்லை. மழைப்பாசி படிந்த முரசுகள் வானின் ஒளி எதையோ எதிர்நோக்குவன போல சரிந்து காத்திருந்தன. காவல் மாடங்களின் கீழ்த்தளத்தில் வேல்களையும் வாள்களையும் மடியில் வைத்தபடி சாய்ந்தமர்ந்து வெறுமனே நோக்கி கொண்டிருந்தனர் காவலர்கள். முகச்சாலையில் புறவியில் அவர்கள் கடந்து சென்ற போது கூட ஒரு சொல்லும் உசாவப்படவில்லை. கோட்டை முகப்பில் அவர்களின் புறவிகள் சென்று நின்றபோது காவல் மாடத்திலிருந்து மெல்ல எழுந்து வந்த காவலன் கையாலேயே நீங்கள் யார் என்றான். இந்திரபிரஸ்தத்திலிருந்து வருகிறேன். இளைய பாண்டவரின் மைந்தனாகிய என் பெயர் அபிமன்யு. இவர் என் அணுக்கர். நாங்கள் இளைய யாதவரை அரசு பணியின் பொருட்டு பார்க்க வந்துள்ளோம் என்றான் அபிமன்யு. எந்த விழி மாறுதலும் இல்லாமல் அவன், எவரும் அரசரை பார்க்க இயலாது. காவலர் தலைவர் சுதமரையோ அமைச்சு நிலை காவலர் கலிகரையோ நீங்கள் சந்திக்கலாம். நகரம் அரசரின் தோழர் ஸ்ரீதமரால் ஆளப்படுகிறது. நீங்கள் அவரையும் பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன் துவாரகையிலிருந்து படைத்தலைவர் சாத்தியகி வந்துள்ளார். அவரை வேண்டுமென்றாலும் பார்க்கலாம் என்றான். நாங்கள் இளைய யாதவரை பார்ப்பதற்காக மட்டுமே வந்தோம் என்றான் அபிமன்யு. சென்ற 10 ஆண்டுகளில் அவரை நாங்கள் எவரும் பார்த்ததில்லை என்ற காவலன், தாங்கள் சென்று பார்க்க முடியும் என்றால் அது யாதவர் அனைவருக்கும் நலம் பயப்பது என்று தலை வணங்கினான். அவனுக்கு பின்னால் அமர்ந்திருந்த 2 காவலர்கள் அவ்வுரையாடலை கேட்காதவர்கள் போல பொருள் தெளியாத விழிகளால் நோக்கி கொண்டிருந்தனர். புறவியை தட்டி நகருக்குள் நுழைந்து அதன் சிறிய தெருக்களினூடாக செல்கையில் அபிமன்யு, இந்நகர் துயிலரசையால் ஆளப்படுகிறது. மானுடர் மட்டும் அல்ல, மரங்களும் கட்டிடங்களும் கூட துயில்கின்றன என்றான். எதிர்ப்படும் அத்தனை விழிகளும் ஒழிந்து கிடந்தன. பறவையால் கைவிடப்பட்ட கூடு போன்ற முகங்கள் என்று பிரலம்பன் சொன்னான். அபிமன்யு திரும்பி பார்த்து, எந்த சூதர் பாடலில் உள்ள வரி என்றான். நானேதான் சொன்னேன் என்றான் பிரலம்பன். ஆம், உமது தந்தை சூதராக இருக்க வாய்ப்புண்டு, முன்னரே எண்ணினேன் என்றான் அபிமன்யு. பிரலம்பன், என் தந்தையும் அரிய வரிகளை சொல்பவராகவே இருந்தார் என்றான். அபிமன்யு திரும்பி பார்க்காமலேயே, அவருடைய தந்தை சூதரா என்றான். பிரலம்பன் ஒன்றும் சொல்லாமல் தன் புறவையை இழுத்து தனக்கும் அபிமன்யுவுக்கும் இடையே இடைவெளியை உருவாக்கி கொண்டான். சாலையில் மக்கள் நெரிசல் இருந்தாலும் கூட எவரும் உரக்க பேசவில்லை. பணியாளர்கள் கூச்சல் எழுப்பவில்லை. சுமை தூக்குவோர் கூட மூச்சொலிகளுடன் கடந்து சென்றனர். வண்டியோட்டிகள் அத்திரிகளையோ புறவிகளையோ அதட்டி ஓட்டவில்லை. ஒன்றையொன்று துரத்தி கொண்டு சென்ற 2 குழந்தைகள் கூட கூச்சலிடாமல் சென்றன. அச்சுறுத்துகிறது இந்த அமைதி என்று அபிமன்யு சொன்னான். மிக பெரிய ஓர் அரக்கு படலம் இது என்று தோன்றுகிறது. எங்கோ சற்று தொட்டுவிட்டால் சிக்கிக்கொள்வோம். திமிரி விலக முயலும் தோறும் மேலும் மேலும் சிக்குவோம். புதை சேறு போல நம்மை உள்ளிழுத்து அழுத்தி கொள்ளும். புதைவின் இனிமையிலிருந்து உள்ளமும் மீள முடியாது. பிரலம்பன், இதுவும் சூதர் சொல் போல் இருக்கிறது என்றான். அபிமன்யு உரக்க நகைத்தான். அரண்மனையின் ஆளுயர மண்கோட்டையின் காவல் முகப்பை அடைந்த போது நெடுந்தொலைவு வந்து விட்டதாகவும் நெடுங்காலம் கடந்து விட்டதாகவும் தோன்றும் அளவுக்கு உள்ளமும் உடலும் களைத்திருந்தன. காவலன் வெளியே வந்து தலை வணங்கிய போது அபிமன்யு சலிப்புடன் பிரலம்பனை நோக்கி சொல்லும்படி கையசைத்தான். பிரலம்பன் அவனை முறைப்படி அறிவித்ததும் அவர்கள் தலை வணங்கி, நேராக சென்றால் வருவது கலிகரின் அலுவலரே. அமைச்சு நிலை இடப்பக்கம் அமைந்துள்ளது. அவருடைய குலத்தின் கன்றுக்கொடி பறக்கிறது என்றான். முற்றத்தில் புறவியில் சென்று இறங்கி காவலனிடம் கடிவாளத்தை கொடுத்துவிட்டு படிகளில் ஏறி மரத்தாலான சிறிய அரண்மனையின் இடைநாழியில் நடக்கும்போது அபிமன்யு தன் நாவில் சொற்கள் எழுந்து நெடுநேரமாயிற்று என்று நினைத்து கொண்டான். தன்னுள் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் சொற்பெருக்கு விசையிழந்து உதிரி சொற்களாக சொட்டி கொண்டிருப்பதை கண்டான்.
திகைப்புடன் திரும்பி அதை பிரலம்பனிடம் சொல்ல விழைந்தபோது உள்ளிருந்து சொற்கள் எழவில்லை. உயிரற்றது போல வாய்க்குள் தயங்கி கிடந்தது. அவனை எதிர்கொண்டு தலைவணங்கிய முதியவரிடம் அபிமன்யு, இந்திரபிரஸ்தத்தின் அர்ஜுனரின் மைந்தன் என்றான். வாழ்த்து எதுவும் உரைக்காமல் தலைவணங்கி காத்திருக்கும்படி கை காட்டிவிட்டு அவர் அறைக்குள் நுழைந்தார். அது ஒரு அமைச்சு நிலை போல் தெரிந்தது. திறந்திருந்த 2 அறைகளுக்குள் பேச்சுக்கள் ஏதுமில்லை. நிழல் அசைவது போல் ஊழியர்கள் பணியாற்றி கொண்டிருந்தனர். மிக தொலைவில் எங்கோ காற்றில் ஒரு சாளரம் முருகி அசையும் ஓசை மட்டும் கேட்டது. கதவு திறக்க மெல்ல வந்து பணிந்த முதியவர், நான் கலிகன், அமைச்சர் காத்திருக்கிறார், வருக என்றார். அபிமன்யு உள்ளே நுழைய பிரலம்பன் தலைவணங்கி அங்கேயே நின்று கொண்டான். ஸ்ரீதமர் இளைய யாதவரின் களித்தோழர் என்று சொன்னபோது அபிமன்யு இளைய அகவையினர் ஒருவரை தன்னை அறியாது எதிர்பார்த்திருந்தான். நரைத்த குடுமையை விரித்திட்டு தளர்ந்த கண்களுடன் சற்றே முன்னொடுங்கிய தோள்களுடன் வெளிரிய தோல் வண்ணத்துடன் மெல்லிய குரலில் முகமன் உரைத்த ஸ்ரீதமரை கண்டதும் அவன் தயங்கி நின்றான். பின்னர், இந்திரபிரஸ்தத்தின் இளைய பாண்டவராகிய அர்ஜுனனின் மைந்தன் நான். இளைய யாதவரை பார்க்கும் பொருட்டு வந்தேன் என்றான். அப்பொழுதும் அவர் ஸ்ரீதமர் தானா என்ற ஐயம் அவனுக்கு இருந்தது. நான் அரசரின் அணுக்கனும் தோழனுமாகிய ஸ்ரீதமன். இந்நகரம் என் ஆளுகைக்குள் உள்ளது. தங்களை சந்தித்ததில் உவகை கொள்கிறேன். அமர்க, இந்நீர் அருந்துக என்று அவர் முறைப்படி முகமன் சொன்னபோது சலிப்பும் சோர்வுமிழ அவன் தலையை அசைத்தபடி சிறிய பீடத்தில் அமர்ந்து கால்களை நீட்டிக் கொண்டான். ஸ்ரீதமர் ஏவலனிடம் இந்நீர் கொண்டு வரும்படி மெல்லிய குரலில் ஆணையிட்டுவிட்டு, தங்களை கைக்குழந்தையாக பார்த்திருக்கிறேன். இந்திரபிரஸ்தத்தில் இளவேனில் விழ ஒன்றின் போது அரசருடன் நானும் வந்தேன். என் கைகளில் தங்களை எடுத்து விளையாடி இருக்கிறேன் என்றார். அந்நினைவால் மெல்ல சுடரேற்றப்பட்ட அகல் என முகம் ஒளி கொள்ள, அன்றே மிக விசை கொண்ட சிறிய பொறி போல் இருந்தீர்கள். என் நெஞ்ச குழியில் எட்டி உதைத்து சற்று நேரம் மூச்சை நிறுத்திவிட்டீர்கள் என்றார். அபிமன்யு எரிச்சலுடன், என்ன ஆயிற்று இந்நகருக்கு? யாதவன் நிலமே நான் இழந்து கிடக்கிறது என்றான். ஸ்ரீதமர், இளவரசே, ஒளியைப் போலவே இருளும் பரவும் என்பதை 14 ஆண்டுகளில் கண்டு கொண்டிருக்கிறேன். முதலில் எங்கள் அரசர் மேல் இருள் கவிழ்ந்தது. பின்னர் அவர் அறை இருண்டது. அரண்மனையும் சோலைகளும் இருண்டன. நகர் இருண்டது. யாதவ நிலமும் இருண்டது. 2 ஆண்டுகளுக்கு முன் துவாரகை சென்றிருந்தேன். நெடுந்தொலைவில் மேற்கு கடல் எல்லையில் அந்த பளிங்கு நகரும் இருண்டு கிடப்பதை கண்டேன். 8 மனைவியரும் இருண்ட நிழல்களாக மாறிவிட்டிருந்தனர் என்றார். அபிமன்யு, நான் அவரை சந்திக்க வேண்டும். அவர் எழுந்தாக வேண்டும். அவர் ஆற்றும் பணி அணுகியுள்ளது. பேரரசி அதற்கான சொல்லை அளித்து என்னை அனுப்பியிருக்கிறார்கள் என்றான். ஆம், நேற்று முன்தினமே பறவை செய்தி வந்துவிட்டது. உங்களுக்காக காத்திருந்தேன் என்றார் ஸ்ரீதமர். பேரரசியின் ஓலைகளை அரசர் பார்த்தாரா என்று அபிமன்யு கேட்டான். புற உலகிலிருந்து ஒரு சொல்லோ ஒலியோ சென்றடைய முடியாத நெடுந்தொலைவில் அவர் இருக்கிறார் என்றார் ஸ்ரீதமர். நான் பார்க்க விழைகிறேன் என்றான். நீங்கள் அவர் உடலை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்றார் ஸ்ரீதமர். அபிமன்யு சலிப்புடன் தன் தொடையில் தட்டியபடி, என்ன செய்வது என்றான். இவ்வாறே இருண்டு அழிவதா யாதவ நிலத்தின் ஊழ்? ஸ்ரீதமர், அந்த ஒரு வினாவே எங்களையும் நம்பிக்கை கொள்ள வைக்கிறது. எதன் பொருட்டு இந்த குலமும் நிலமும் இவரை ஈன்றெடுத்தனவோ, இவரிலிருந்து பற்றி கொண்டு ஒளியும் வெம்மையும் கொண்டனவோ, அது நிகழாமல் இவை அனைத்தும் இவ்வாறே முடிவதற்கு வாய்ப்பில்லை. எனவே அவர் விழித்தெழுந்தாக வேண்டும். இந்த தவம் அவ்வாறு விழித்தெழுவதன் பொருட்டே என்று தோன்றுகிறது. மீள மீள அதை சொன்னபடி 14 ஆண்டுகள் காத்திருந்தோம். பெருமூச்சுடன் கையை அசைத்து, 14 ஆண்டுகள்! நிமித்திகர் 14 ஆண்டுகளில் அவர் எழுவார் என்றனர். அவர்கள் சொன்ன கணக்குப்படி பார்த்தால் இப்போது எழுந்திருக்க வேண்டும். யாதவ நிலத்தில் சூரியன் தோன்றி இருக்க வேண்டும் என்றார். நான் அவரை பார்த்தாக வேண்டும் என்று அபிமன்யு சொன்னான். தாங்கள் தங்குவதற்கு மாளிகையும் பிறவும் ஒருக்கியுள்ளேன். இன்று ஓய்வெடுங்கள். நாளை புலரியில் தாங்கள் அவரை சந்திப்பதற்கு ஒருக்கம் செய்கிறேன்
என்று ஸ்ரீதமர் சொன்னார். புலரியிலேயே எழுந்து நீராடி ஏவலன் அளித்த புதிய உடைகளை அணிந்து அபிமன்யு தன் அரைமுகப்பில் இருந்த இடைநாழியில் பொறுமை இழந்து முன்னும் பின்னும் நடந்தபடி காத்திருந்தான். படிகளில் காலடி ஓசை கேட்டது முதற்படியில் வந்து நின்று குனிந்து நோக்கி, ஸ்ரீதமர் அனுப்பினாரா என்றான். ஏவலன் அருகே வந்து தலை வணங்கி, ஆம் இளவரசே என்றான். அவன் ஏவலனை முந்தியபடி படியிறங்கி கீழே வந்து வெளியே முகப்பு கூடத்தில் காத்து நின்றிருந்த பிரலம்பனிடம், கிளம்புக, ஏவலன் வந்துவிட்டான் என்றான். நானும் வர வேண்டுமா என்று பிரலம்பன் கேட்டான். அபிமன்யு திரும்பி ஏவலனிடம், எனது அணுக்கர் இவர் வரலாமா என்றான். தங்களுக்கு மட்டுமே அழைப்பு என்று ஏவலன் தாழ்ந்த குரலில் சொன்னான். அபிமன்யு எரிச்சலுடன் தலை அசைத்த பின் பிரலம்பனிடம், சரி, இங்கிரும், நான் உடனே வருகிறேன் என்றான். முற்றத்தில் பெரிதொரு காவலன் கரிய புறவி ஒன்றை கொண்டு வந்திருந்தான். நாம் புறவையிலா செல்கிறோம் என்று அபிமன்யு கேட்டான். ஆம், அரசர் குறுங்காட்டுக்குள் இருக்கிறார் என்றான். அபிமன்யு, அரண்மனையில் அல்லவா என்றான். இல்லை என்பது போல் ஏவலன் தலையசைத்தான். அபிமன்யு புறவியில் ஏறிக்கொண்டதும் இருவரும் தங்கள் புறவியில் ஏறிக்கொண்டனர். அரண்மனை முற்றத்தை அடைந்து அதை குறுக்காக கடந்து மறுபக்கம் சென்று அங்கிருந்த திறப்பினூடாக கோட்டையை கடந்து வெளியே சென்றனர். நகரின் அப்பகுதி இடுங்கலான சிறிய பாதைகளும் மண்ணால் சுவர்கள் கட்டப்பட்டு புல்கூரை வேய்ந்த தாழ்ந்த இல்லங்களும் கொண்டதாக இருந்தது. அனைத்து இல்லங்களின் முகப்பிலும் வில்களும் அம்பு தூளிகளும் தொங்கின. முற்றத்தில் தோள்கள் தரிநடப்பட்டு இழுத்து கட்டப்பட்டு காய வைக்கப்பட்டிருந்தன. அப்பகுதி எங்கும் மட்கும் ஊனின் நெடி நிறைந்திருந்தது. அவர்கள் வேட்டைக்காரர்கள் என்று தெரிந்தது. யாதவர்களில் ஒரு சாரார் வேட்டைக்காரர்களாகவும் பிரிதொரு சாரார் விறகு வெட்டிகளாகவும் உருமாறுவதனூடாகவே அக்காட்டை அவர்களால் வெல்ல முடிந்தது. முன்பொரு காலத்தில் மானுடக்கை நாகத்தலை போல இருந்தது. வேட்டைக்கும் உழவுக்கும் எழுதுவதற்கும் உண்பதற்கும் என பிரிந்து வேட்டைக்கும் உழவுக்கும் எழுதுவதற்கும் உண்பதற்கும் என பிரிந்து அது ஐவிரல்கள் என்றாயிற்று என அதை பற்றி பாடுகையில் சூதர் சொன்ன அணிமொழியை நினைவு கூர்ந்தான். புறவிகளின் குளம்படி ஓசை கேட்டு அனைத்து இல்லங்களிலிருந்தும் நாய்கள் வெளிவந்து தங்கள் எல்லைக்குள்ளே நின்று கொண்டு செவிகள் பறக்க எம்பி குதித்து வால் நீட்டி உருமி குரைத்தன. அவற்றின் குரைப்பொலி கேட்டு மேலும் மேலும் நாய்கள் குரைக்க அத்தெருக்கள் அனைத்தும் உலோகக் களங்கள் முட்டிக்கொள்வது போன்ற ஓசைகளால் நிறைந்தன. அந்நகரில் ஓசை என அவன் முதலில் கேட்டது அக்குரைப்பொலிதான் என எண்ணிக்கொண்டான். வேளாளன் விழித்தெழ வேண்டும், வேட்டைக்காரன் துயிலாதிருக்க வேண்டும் என்ற சூதர் மொழி நினைவில் எழுந்தது. ஒரு நகரில் ஒரு வேட்டைக்குடி இருந்தாக வேண்டும், ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு வேட்டையன் வாழ்ந்தாக வேண்டும் என எண்ணிக்கொண்டதுமே அச்சொற்கோர்வையை அவனே எண்ணி வியந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டான். நினைவில் வைத்திருந்து எங்கேனும் அதை சொல்ல வேண்டும். சாலை ஒற்றையடி பாதையாக மாறி வளைந்து சரிவேறி சென்று செறிந்த காட்டுக்குள் புகுந்தது. காட்டுக்குள் நுழைந்ததுமே சீவிடிகளின் ரீங்காரம் சூழ்ந்து கொள்ள நாய்களின் குரைப்போசை மிக அப்பால் என எங்கோ மழுங்கல் கொண்டது. சற்று நேரத்தில் எப்போதுமே காட்டுக்குள் இருந்து கொண்டிருப்பதைப் போல அவ்வோசையுடன் உள்ளத்தின் சொற்சரடு முற்றிலுமாக இணைந்தது. நெடுந்தொலைவில் புலரி முரசின் ஓசை யானை ஒன்றின் வயிற்றுக்குள் உருமலோசை போல கேட்டது. காட்டுக்குள் இளங்கதிர்கள் ஆங்காங்கே மங்கலாக சரிந்திருந்தாலும் செறிவுக்குள் இருள் விலகாதிருந்தது. ஒற்றையடி தடம் முற்றிலுமாக மறைந்து புதர்களுக்குள் புல்லில் விரல் வகுந்த தடமென அகன்றிருந்தால் அறியும், அணுகினால் மறையும் ஒரு வழி தெரிந்தது. இரு பக்கம் இருந்தும் இலைகள் புறவிகளை விழாவிலும் தோள்களிலும் உரசி பின் சென்றன. சில இடங்களில் தாழ்ந்த மரக்கிளைகளுக்காக குனிந்தும் ஓரிரு இடங்களில் புறவியில் மார்பொட்டி படுத்தும் செல்ல வேண்டியிருந்தது. 2 ஓடைகளை தாவி கடந்து ஒன்றின் மேல் ஒன்றென விழுந்து கிடந்த இரு பெரும் பாறைகளின் நடுவே புகுந்து மறுபக்கம் சென்றனர். இங்கா என்று அபிமன்யு திரும்பி தன்னுடன் வந்த ஏவலனிடம் கேட்டான். இங்குதான், சற்று தொலைவில் என்றான் ஏவலன். இங்கா அவர் குடில் அமைத்திருக்கிறார் என்றான். அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. மேலும் சென்றபோது
சரிந்து நின்ற பாறையொன்றின் அருகே ஸ்ரீதமர் நிற்பது தெரிந்தது. பாறைக்கு நடுவே ஒரு வேர் போல அவருடைய வெளிரிய உடல் தெரிந்தது. அபிமன்யு அவரை அணுகியதும் புறவையிலிருந்து இறங்கி தலை வணங்கினான். வருக என்று அவன் தோளில் தட்டி பாறை இடுக்கினூடாக அழைத்து சென்றார். எங்கோ நின்ற ஆலமரங்களின் வேர்கள் பாறைகளை தசையை நரம்புகள் என பின்னி கட்டி நிறுத்தியிருந்தன. எங்கோ நின்ற ஆலமரங்களின் வேர்கள் பாறைகளை தசையை நரம்புகள் என பின்னி கட்டி நிறுத்தியிருந்தன. அங்கே ஓநாய்களோ நரிகளோ வசிக்கின்றன என்பதை மட்கிய ஊன் நாற்றமும் நாட்பட்ட முடி அவியும் நெடியும் காட்டின. பிளந்து நின்ற பாறையொன்றுக்கிடையே ஒரு பாறையில் மடியில் கைகளை கோத்தபடி தொலைவை நோக்கி அமர்ந்திருந்த முனிவரின் தோற்றம் கண்ணில் பட்டதுமே அபிமன்யு உளம் நடுங்கினான். அது இளைய யாதவர் என்று அவன் அகம் அறிந்ததுதான் அந்நடுக்கம் என்று அதன் பின் தெரிந்து கொண்டான். கால் தளர்ந்து நின்றுவிட்டு அவனை தோளில் தட்டி வருக என்றார் ஸ்ரீகரர். இருமுறை உதடுகளை அசைத்த பின் இவரா என்றான். என்ன சொல்லது என்று உடனே உணர்ந்து ஏன் இப்படி இருக்கிறார் என்றான். ஸ்ரீதமர் ஒன்றும் சொல்லாமல் வருக என்றார். எடை மிகுந்து குளிர்ந்து மண்ணுடன் ஒட்டி கொண்டிருந்த கால்களை முழு சித்தத்தாலும் உந்தி அசைத்து எடுத்து வைத்து முன்னால் சென்றான். அதற்குள் மூச்சு வாங்க நெஞ்சு உரத்த ஒலியுடன் துடிக்க தொடங்கி இருந்தது. இளைய யாதவரின் தலையிலிருந்து சடை மயிர்கற்றைகள் முதுகிலும் தோள்களிலுமாக விழுந்து பரவி இருந்தன. அவற்றில் சருகு தூசியும் மண்ணும் கலந்து அகழ்ந்தெடுத்த கிழங்கு வேர்கள் போல் இருந்தன. தாடியும் சடை கொண்டு பிடுங்கிய புல்லின் வேர்க்கொத்து போல முகவாயில் தொங்கியது. இடையில் அணிந்திருந்த தோலாடை மட்கி கிழிந்து சிதிலங்களாக உடலுடன் சில இடங்களில் ஒட்டி புண் பொறுக்கென தெரிந்தது. உடலெங்கும் தோல் பொறுக்கடித்து மண்ணும் சேரும் படிந்து நெடுங்காலம் புதைந்திருந்த அக்கணத்தில் எழுந்தமர்ந்தது போல் தோன்றினார். அவர் உடலில் இருந்து பிணத்தின் நாற்றம் எழுந்தது. ஸ்ரீதமர் அருகணைந்து வணங்குகிறேன் யாதவரே என்றார். இளைய யாதவரின் விழிகள் அசையவில்லை. முகத்தில் பதிக்கப்பட்ட இரு கருங்கல் மணிகள் போல இளைய யாதவரின் விழிகள் அசையவில்லை. முகத்தில் பதிக்கப்பட்ட இரு கருங்கல் மணிகள் போல முற்றிலும் நோக்கற்ற ஒளி கொண்டிருந்தன அவை. அபிமன்யு அருகே சென்று மாதுளரி, நான் சுபத்ரையின் மைந்தன், உப பாண்டவன். தங்களை பார்க்கும் பொருட்டு பேரரசியின் ஆணையுடன் வந்துள்ளேன் என்றான். கற்சிலையை நோக்கி பேசுவது போல உணர்வெழ மேற்கொண்டு சொல் எடுக்கவே அவன் தயங்கினான். ஆயினும் குலுக்கப்பட்ட நிறைகலத்து நீர் என அவனை அறியாமலேயே சொற்கள் சிதறின. தாங்கள் மட்டுமே இன்று என் தந்தையரையும் அரசியையும் காக்க முடியும் என்று பேரரசி சொல்கிறார். தங்கள் காலடியில் விழுந்து மன்றாடியோ தேவையெனில் வாளெடுத்து சங்கரித்து விழுந்தோ அழைத்து வர வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டிருக்கிறார். மேலும் காத்திருந்த பின் தங்கள் கடன் இது அரசே. எதன் பொருட்டேனும் இதை தாங்கள் இங்கே ஏற்றவில்லை என்றால் நாங்கள் முற்றழிவோம். தங்கள் குலம் அழியும். அதன் பிறகு தங்கள் பிறவி நோக்கம் இல்லாதாகும் என்றான். ஒவ்வொரு சொல்லுக்கும் அவன் உடல் தளர்ந்து கொண்டே வந்தது. நாக்கு குழைய குரல் தழுதழுப்பு கொண்டது. அருள் புரியுங்கள் மாதுளரே, அருள் புரியுங்கள் மாதுளரே, விழித்தெழுங்கள். தங்கள் காலடியில் என் தலையை அரைந்து கேட்கிறேன். தாங்கள் எழாவிட்டால் இப்பாரத வருஷமே அழிந்துவிடக்கூடும். தாங்கள் எதன் பொருட்டு மண் நிகழ்ந்தீர்களோ அத்தருணம் அணுகியுள்ளது. இனி பொழுதில்லை, விழித்தெழுங்கள். அச்சொற்களுக்கு பின் நெடுநேரம் அமைதியிலிருந்து மீண்டபோதுதான் தன் உள்ளம் அவை கேட்கப்படும் என்றோ மறுமொழியொன்றையோ எதிர்பார்க்கவில்லை என்று அவனுக்கு தெரிந்தது. அத்தன்னுணர்வு எரிச்சலையும் பின் ஆற்றாமையையும் கிளப்ப இன்னதென்றறியாத ஒரு கணத்தில் ஓர் உருமலுடன் முன்னால் சென்று இளைய யாதவரின் மடியில் வைக்கப்பட்டிருந்த அவர் கைகளை பற்றி குலுக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இரண்டு அசைவிழந்து மட்கி கொண்டிருக்கிறீர்கள். இதன் பேர் தவம் அல்ல. எரிந்தெழுவதற்கு பெயர்தான் தவம், கருகி அணைவதல்ல. எழுக என்றான். எழுக 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 என அவரை உலுக்கினான். ஸ்ரீதமர் அவன் தோலை பிடித்து நடுங்கும் குரலில் வேண்டாம், அது இருதவம், எவரும் அவரை தொடக்கூடாது என்றார். அபிமன்யு ஸ்ரீதமரின் கைகளை தட்டிவிட்டு உரத்த குரலில் கடல் அலைகள் கரைப்பாறையில் என 14 ஆண்டுகள் இந்த நிலம்
உங்கள் காலடியில் தலையறைந்து மன்றாடி கொண்டிருக்கிறது. இதன் கண்ணீரும் துயரும் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் எதன் பொருட்டு இங்கு வந்தீர்கள்? ஏன் இங்கு எங்கள் தெய்வமென அமர்ந்தீர்கள்? சொல்க, ஏன் இந்த விளையாட்டு என்றான். தானே சொன்ன சொல்லொன்று குளிர்ந்த ஊசி என உள்ளத்தை சுட்டு துளைக்க, இடையிலிருந்து உலோக ரீங்கரிப்புடன் வாளை உறையுருவி, இக்கணம் தாங்கள் எழுந்தாக வேண்டும், இல்லையேல் தலையறுத்து உங்கள் காலடியில் இடுவேன், ஆணை என்ற பின் கூர்முனையை தன் கழுத்தில் வைத்தான். தன் குருதி கொடுத்து தான் தெய்வம் எழுமென்றால் அவ்வாறே ஆகுக. இளைய யாதவரின் கண்கள் அவன் அசைவுகள் அனைத்தையும் பார்த்தன. ஆனால் விழிகளில் அசைவென்று ஏதும் எழவில்லை. இதோ இதை கொள்க என்றபடி அவன் வாளை அசைப்பதற்குள் ஸ்ரீதமர் அவன் கையை பற்றி கொண்டார். இளவரசே, வேண்டாம். உங்கள் தலை இங்கு விழுந்தால் கூட அவர் எழப்போவதில்லை என்றார். அதை முன்னரே அவன் உள்ளம் அறிந்திருந்தது. அவன் வாளை பிடுங்கி அப்பால் வீசினார். மூச்சிறைக்க கை கால்கள் தொய்ந்து சரிய கண்கள் நேர்மை கொள்ள அவன் இளைய யாதவரை நோக்கி கொண்டிருந்தான். அங்கு வந்ததையோ உரைத்ததையோ உணர்வதையோ அறியாத வேறெங்கோ முற்றிலும் அகன்று அவர் அமர்ந்திருந்தார். இது மானுடர் திறக்கும் கதவு அல்ல. அங்கிருந்து அவரே தன் தலைகளையும் தாள்களையும் விலக்கி வந்தாலொழிய நம்மால் ஏதும் செய்ய இயலாது என்றார் ஸ்ரீதமர். நான் வஞ்சினம் உரைத்து வந்தேன். இதை ஏற்றாமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்றான் அபிமன்யு. ஸ்ரீதமர், இளவரசி, நம் முயற்சி வெல்ல வேண்டுமெனில் அதற்குரிய பொழுதும் கனிய வேண்டும் என்றார். 14 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சற்று பொறுப்போம். நிமித்திகரிடம் மீண்டும் முசாவுவோம். தருணம் அமையட்டும். நம் முயற்சிகள் அத்துடன் பொருந்தட்டும். தயங்கி நின்று அவன் கைகளை பற்றி வருக என்று இழுத்துச் சென்றார். இளைய யாதவரை பிரிதொரு முறை நோக்காமல் நோயாளன் என அவன் உடன் சென்றான். எழுதழல் 8வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.